ஐயா ஐயா, என்னடா ஐயா, எல்லாரும் கோவிலுக்கு பொங்க வைக்க கிளம்புறாங்களாம். நீங்க கூட போறீங்களா? என்னையா என்ன யோசிக்கிறீங்க? யார் யாரா கிளம்புறா? எல்லாரும் போறாங்க. பெரிய ஐயாவும் தாத்தாவும் மட்டும்தான் வீட்ல. சொல்லுங்கய்யா, நீங்க போறீங்களா இல்ல வீட்ல இருக்க போறீங்களா? ஏண்டா, உனக்கு என்ன? சேர்த்து சமைக்கணும், அதான் கேட்டேன். சமைச்சு வை. அப்பனா நீங்க போலையா? ஏய், என்ன வேணாலும் பண்ணுவேண்டா, நீ சமைச்சு வை. இங்க சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன், இல்ல கோவில்ல போய் சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன். சரி, ஆனா இப்ப நான் வெள்ளையம்மாட்ட என்ன சொல்றது? வெள்ளையம்மாவா? ஏய் சிங்கம், என்னையா? என்னடா என் அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுற? இத்தனை நாள் சொல்லியிருக்கேன் இப்படி கூப்பிடாதானே. என்னையா, வெள்ளையம்மான் மரியாதையை தானே சொன்னேன். வெள்ளையம்மான் மரியாதைய சொன்னியா? நீ அம்மான் மட்டும் சொல்லு, பேர் சொல்லி சொல்லாத இனிமேலு. சரி சரி. ஆமாயா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என்னடா? நீ ஒன்னும் கேட்க வேண்டாம், போய் சமைக்கிற வேலையை பாரு. சரி, கேட்கலாட்டி விடுங்க. அந்த பொண்ணு வந்து கேட்டா வீரையா ஒன்னும் சொல்லலன்னு சொல்லிடுறேன். பொண்ணா? எந்த பொண்ணுடா? அதான்யா, ஊர்ல இருந்து வந்திருக்காங்களே. ஊர்ல இருந்து? யாருடா? யார் என்ன கேட்டா? சொல்லு சொல்லு, என்ன கேட்டாங்க? அது வந்து என்ன கேட்டாங்கன்னா, வீரையான்னு உங்க ஐயாவுக்கு பேர் வச்சிருக்கே, வீரமா இளவட்ட கல்லு காலையெல்லாம் அடக்குவாரான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. யாருடா? அது உங்களுக்கு பிடிச்ச புள்ளதான். டேய், என்னடா சொல்ற? என்னையா, நான் எதையும் கவனிக்கலன்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இவ்வளவு நாள் கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ உங்களுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. டேய் சிங்கம், பரவாயில்லடா. நான் என்னமோ நினைச்சேன் உன்ன இந்த அளவுக்கு என்ன கவனிச்சிருக்கியாடா? ஆமாயா, உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறது எனக்கு சந்தோஷம் தானையா. மொத்த குடும்பத்துக்காக ஒரு ஆளா நின்னு உழைக்கிறவங்க நீங்க. உங்களுக்கு ஒரு கல்யாணம் பார்க்கணும்னு இந்த வீட்டுல உள்ள எல்லாத்துக்கும் என்னையும் சேர்த்துதான் ரொம்ப ஆசை. உண்மைதான்டா, என் அம்மாவோட ஆசையும் என் கல்யாணம் தான். இவ்வளவு நாள் கல்யாணங்கிறதுல ஒரு பிடிப்பு இல்லாம இருந்தேன். ஆனா என்னைக்கு நான் அவளை பார்த்தேனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன்டா, நம்ம வீட்டு மகாராணி அவதான். உண்மைதான்யா. சரி சரி, இத உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. சீக்கிரம் அம்மாட்ட தாத்தாட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. கல்யாணத்துக்கு ஏற்பாடு என்னடா பண்ண சொல்றது? நம்ம ஊர் பொங்கல் முடியும்ல, எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கும் கல்யாணம் முடிஞ்சிரும்டா. ஐயா, என்ன சொல்றீங்க? எப்படியா? அம்மா தாத்தாட்டெல்லாம் சொல்லி சம்மதம் வாங்கி அப்புறம் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லி நல்ல நாள் பார்த்து உங்க கல்யாணம் ஊரே மெச்ச நடக்க வேண்டாமா? ஊர் பூரம் பத்திரிக்கை கொடுத்து என்னையா, எப்படி திருவிழா முடிய 5 நாள் தான் இருக்கு, அதுங்குள்ள எப்படியா? அது அப்படிதான் சிங்கம், நீ இத பத்தி எதுவும் வெளியே சொல்லிக்காத. எல்லாத்தையும் பேசி வச்சு முடிக்கிற மாதிரி இந்த கல்யாணம் முடியாது. அப்படி முடிக்கிறதும் சரிப்பட்டு வராது. நல்லா யோசித்து தான் சிங்கம் முடிவு பண்ணியிருக்கேன். இத பத்தி அம்மாட்டையே தாத்தாட்டையே நீ எதுவும் சொல்லாத. ஆனா இந்த திருவிழா முடியவங்கள இந்த வீரையா மணமகனா இருப்பேன். சரிதான்யா, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ஐயா ஐயா, திருவிழாக்குள்ள கல்யாணம் முடியணும்னு சொல்றீங்க, அதுக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. 5 நாளைக்குள்ள நீங்களா ஒத்தையில என்ன செய்ய முடியுமோ எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் சரி என்கிட்ட சொல்லுங்க. அவங்க கூட உண்மையா இருந்து எல்லாத்தையும் செய்வேன்யா. கண்டிப்பா சிங்கம், உன் உதவி இல்லாம என்னால தனியா எதையும் செய்ய முடியாது. திருவிழாக்குள்ள தாத்தா அம்மா என் தங்கச்சி யார்கிட்டையும் சொல்லாம நான் கல்யாணம் முடியணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதனால உன் உதவி எனக்கு ரொம்ப முக்கியம். உன் உதவி இருந்தா மட்டும்தான் நான் விரும்பின பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். சிங்கம், எனக்கு உதவியா எப்பவும் இருப்பேல. என்னையா, சின்ன பிள்ளையில இருந்து இங்கே இருக்கிறேன், உங்களுக்கு உதவி பண்ணாம எப்படி? இத செய்டா சிங்கம்னு சொல்லுங்க, நான் செய்யறேன்யா எல்லாத்தையும். சரிடா சரிடா. சரி போ, நீ போய் உன் வேலைய பாரு. சரியா. ஏய் சிங்கம். என்னையா? என் மகாராணியும் கோவிலுக்கு போயிருக்காளா? ஆமாயா. சரி சரி, நான் கோயில்ல போய் பார்த்துட்டு கோவில்லே சாப்பிட்டுக்கிறேன். நீ ஐயாவுக்கும் தாத்தாவுக்கும் மட்டும் சம. சரிங்க ஐயா, போயிட்டு வாங்க. சரி சிங்கம், போ, நீ போய் உன் வேலையை பாரு. என் மகாராணிய நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா 5வது நாள் திருவிழாக்குள்ள முடிக்கணும். இல்லைனா கண்டிப்பா என் மகாராணியை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதுக்காக தான் அம்மா தாத்தா யார்கிட்டையும் சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இன்னும் 5 நாள்ல என்னோட கல்யாணம் நடக்கும். கல்யாணங்கிறதே யோசிக்காம இருந்தேன். உன்னை பாக்குற வரைக்கும் என்னைக்கு உன்னை முத பார்த்தேனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், நீ தான் இந்த வீட்டுக்கு எனக்கு மகாராணின்னு. இனி விளக்கு போட்டு சாமி கும்பிடுறதானா? ஆமா சாந்தி, விளக்கு வச்சு சாமியை கும்பிட்டுட்டு பொங்கல் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதுதான். சரி சரி, காலையில சீக்கிரமே வந்தனால பொங்கல் சீக்கிரம் வச்சு முடிச்சிட்டோம். ஆமா சித்தி, அதுக்கு தான் சீக்கிரமே கிளம்பி வந்தது. எப்படி மதினி, எல்லாரும் ஒண்ணு போல பேசி வச்சு பொங்க வைக்கிறதா? இல்ல பாலா, இது எல்லாம் நேர்த்தி கடன் போட்டு பொங்க வைப்பாங்க.
போன வருஷம் திருவிழாவுக்கு மனசுல ஏதாவது நினைச்சிருப்பாங்க, அது நல்லபடியா நிறைவேறிச்சுன்னா எல்லாரும் இங்க ஒண்ணு போல வந்து பொங்க வைப்பாங்க. பொங்க வச்சுட்டு அப்புறம் சாமிக்கு படைச்சு தேங்காய் பழம்லாம் உடைச்சிட்டு அம்மனுக்கு தீபம் ஏத்தி அதுக்கப்புறம் பொங்கல் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஓ சரி சரி. எங்க ஊர்ல நாங்க இதெல்லாம் தனித்தனியா செய்வோம், நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டமா செய்றீங்க. இங்க நாங்க எல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி இப்படிதான் பண்ணுவோம். சரி சரி. சரி வாங்க சாமி கும்பிட போவோம். பிள்ளைகளா எங்க போச்சுங்கன்னு தெரியல, அங்கிட்ட அங்கிட்ட சுத்த போயிருதுக. ஆமா மதினி, ஃபுல்லா தோப்பு வயக்காடு, பிள்ளைகளுக்கு இதெல்லாம் புதுசா இருக்குது. அதான் கோயில கூட நிக்காம அங்கிட்ட அங்கிட்ட சுத்த போயிருதுக. ஆமா பாலா. சரி சரி வாங்க அம்மனுக்கு படைச்சி சாமியை கும்பிடுவோம். பிள்ளைக வந்த பிறகு தீபாராதனை காட்ட சொல்லலாம். சரி மதினி. ஏய் திரு, என்னடா ஊருக்கு வந்ததுல இருந்து ஒரே வேஷ்டி சட்டை? ஆமாண்டா, எனக்கு எப்படி இருக்கு? உனக்கு என்னப்பா அழகா இருக்கு. ஆமாண்டா, திருவிழா வேற. நம்ம கோவில் திருவிழாவுக்கு நம்ம தமிழனா இப்படிதானடா வேஷ்டி சட்டை போட்டு நின்னாதானடா அழகு. ரொம்ப அழகுதான்ப்பா. டேய் வாசுகி வாரேன்னு சொன்னான், என்னடா இன்னும் காணோம்? ஓ திரு, அதுக்காக தான் கோயிலுக்குள்ள வான்னு சொல்ல சொல்ல இங்கே நின்னுகிட்டு இருக்கியா? இல்லடா, வாசுகிய பார்த்துட்டு அப்படியே சாமியை போய் கும்பிட்டுக்கலான்னு. சரிதான் சரிதான். ஆமாண்டா, வீட்டுல வச்சு சொன்னா உன் ஃப்ரெண்டு யாரோ வராங்கன்னு. எங்கடா உன் ஃப்ரெண்ட? அவனை தாண்டா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். இரு, உனக்கு அடுத்து ஒரு நல்ல ஃப்ரெண்டுனா அவன் தாண்டா. சொல்லியிருக்கேடா நிறைய தடவை, ஆனா இன்னைக்குதான் நான் பார்க்க போறேன் முறையா. ஆமாண்டா, எங்க ஊருக்கு வந்தா தானே நீ இத்தனை வருஷத்துல முறையா இந்த தடவை தான் வந்திருக்க. ஆமாண்டா, சாரிடா இத்தனை வருஷமா நீ கூப்பிட்டும் வராம இருந்ததுக்கு. என்னடா? இல்லடா, அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினாங்க. போன்லயே என்கிட்ட பேசினே தம்பி, நேர்ல வர தோணிச்சான்னு அம்மா கேட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுடா. என்ன உனக்கு பிடிக்கும், ஆனா இங்க வந்து உன்னை சுத்தி உள்ளவங்கள நான் எதுவும் கஷ்டப்படுத்திடுவேணும்னு நினைச்சுதான்டா தயங்கி இருந்துட்டேன். ஆனா இப்ப தோணுதுடா தப்புன்னு. ஏய் நீ வேற விடுடா, எங்க அம்மா எப்பவும் அப்படிதான் கொஞ்சம் எமோஷனால தான் பேசுவாங்க. நீ எதுவும் நினைச்சுக்காதடா. சேச்சா, அம்மா பேசுனதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்ததுடா. சரிடா சிரி, எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கிறதா எனக்கும் பிடிக்கும். சரிடா. கண்ணா, இங்கதான் இருக்கியா? டேய் வாடா. என்ன திரு சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க தமிழ் அரசன். பரவாயில்லையே, என் பேரும் தெரிஞ்சிருக்கு. கண்ணா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். உன்னை பத்தின்னு சொல்லு திரு. சரி தமிழ். உங்க ரெண்டு பேத்துக்கும் அறிமுகமே தேவையில்லடா. ஒருத்தர் பாக்கலைனாலும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த அளவுக்கு பேசி இருக்கடா நீ. அத சொல்லு திரு. ஊருக்கு வந்தாலே உன்னை பத்தி தான் பேச்சு, அங்க வந்துட்டா என்ன பத்தி தானா? ஆமா தமிழ். அப்புறம் உங்க காதலுக்காகவே ஊருக்கு வந்திருக்கீங்க போல. இதையுமா சொல்லி வச்சிருக்கான்? ஆமாண்டா. சரிதான்டா திரு, நீங்க உங்க காதலுக்காக வந்திருக்கீங்க. ஆனா இங்க எங்க ஊர் திருவிழா ரொம்பவே நல்லா இருக்கும். சும்மா 5 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். நிறைய விளையாட்டு எல்லாம் வைப்பாங்க திரு, வீர விளையாட்டு. அதுல நாமளும் கலந்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் திரு. ஓ அப்படியா, வீர விளையாட்டா? சரி சரி, கலந்துக்கலாம் எல்லாரும். இப்ப என்ன அப்படி சொல்லுங்க. திரு. வாசுகி. சாரி திரு, லேட் ஆயிருச்சு. வீட்ல எல்லாரும் மொத்தமா சேர்ந்து கிளம்பணுமா, அதான் லேட்டு. இருக்கட்டும் வாசுகி, நானும் இப்பதான் வந்தேன். அட பாவி, இப்ப வந்தியா? நாம வந்து 1 மணி நேரம் ஆச்சுடா. சும்மா இருடா, இப்ப என்ன 1 மணி நேரம் தானே. சரிதான். தமிழ் இவங்க தான் வாசுகி. வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். ஓ வாசுகி, அவங்க தமிழ், நம்ம கண்ணாவோட ஃப்ரெண்டு. ஓ அண்ணா, நீங்க இந்த ஊர் தானா? ஆமாமா. உங்க ஊர் ரொம்ப அழகா இருக்குண்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிமா, இனி வருஷம் திருவிழாவுக்கு வந்துருங்க. கண்டிப்பா அண்ணா. வாசுகி, இங்கதான் இருக்கியா? அண்ணா பெரியம்மா கூப்பிடுறாங்க. இதோ வாரேன் ஹாசினி. பாத்துங்க. யார் இந்த முயல் குட்டி? எரியும் மூங்கில் காட்டில் திசை மறந்த பட்டாம்பூச்சியாய் பரபரப்பான போக்குவரத்தில் பலூனை தோலைத்த பச்சை பிள்ளையாய். சாரி பார்க்காம ஸ்லிப் ஆயி. ஓகே பரவாயில்லங்க. ஹாசினி, என்னடி உனக்கு ஏதோ அடி ஏதோ? அதான் என் ஃப்ரெண்டு புடிச்சிட்டானே, அப்புறம் எப்படி அடிபடும்? வாசுகி, உன பெரியம்மா கூப்பிட்டாங்கப்பா. இதோ வாரேன். உனக்கு ஒன்னும் இல்ல. சரி வா போலாம். திரு, கோவிலுக்கு தான் போறேன், நீயும் வாரியா? அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியதே இல்ல, நீங்க போனாலே போதும், அவனே வந்துருவான். ஏன்டா மானத்தை வாங்காதடா, உண்மைய தானடா சொல்றேன், அத பப்ளிக்கா சொல்லாதடா. சரிடா வா. நீ போ வாசுகி, நான் வாரேன். இதத்தானே நானும் சொன்னேன்.
ஹாசினி வா. ம். டேய் தமிழ், என்னடா ஆச்சு? டேய். கண்ணா. என்னடா மந்திரிச்சு விட்ட மாதிரி நிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. கோவிலுக்கு போலாமா? வாங்க போவோம். டேய் திரு, என்னமோ நடக்குது. ஆமாண்டா, நானும் கவனிச்சேன். ம். என்னப்பா இது, ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் போயிடுறாங்க. ஆமா, ஒரு ஆளை தேடி ஒரு ஆளை கூப்பிட போக அவங்களையும் காணும். வரட்டும் வரட்டும், பொறுமையா வரட்டும். பொறுமையாவா? சாமி கும்பிட உள்ள அப்பையில இருந்து கூப்பிட்டு இருக்காங்க. திட்டதான் போறாங்க நம்மள. யாரு திட்டுவா, பாத்துக்கலாம். ஏய் நந்தினி, வண்டியாமா? எங்க போயிருந்த? உன்னை அப்பையில இருந்து எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? பொங்கல் வச்சாங்களே, அத சாமிக்கு படைச்சு சாமி கும்பிட. அப்பையில இருந்து உங்க அத்தை உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏனா நான் வந்தாதான் சாமி கும்பிடுவாங்களாமா? இத நீ உங்க அத்தைட்டே கேட்கலாம். இதோ கேட்டுருவோம். ஏய் வாசுகி, எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? அது கோவிலுக்கு பின்னாடிதான் எல்லாம் பொங்க வச்சிட்டு இருந்தாங்களா, அதை தான் பார்க்க போயிருந்தேன். நம்பிட்டேன். சரி வா வாசுகி, சாமி கும்பிட போவோம். ஏய் பூமாரி, எங்க உன்னோட ரெண்டு தங்கச்சியும்? தங்கச்சி சங்கவி ராகவி இவ்வளோ நேரம் இங்கதான்ப்பா இருந்தாங்க. இப்பதான் கோவிலுக்குள்ள போயிருக்காங்க. ஓ அப்படியா? நாங்க தான் பார்க்கலையா? ராஜு. அண்ணே வாயா, பூஜை ஆரம்பிச்சாச்சு. இதோ வந்துட்டோண்ணே. என்னோட மகாராணி. நம்ம கல்யாணத்துக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். வேற வழி தெரியல. உன்னை இந்த திருவிழாவிலே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான், இல்லைன்னா நேரம் காலம் அது இதுன்னு தள்ளி தான் போகும். தாத்தா அம்மா எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப விமர்சையா செய்ய ஆசைதான். இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லை. உன் வீட்லயும் சரி என் வீட்லயும் சரி சொல்லாம இந்த கோயிலை வச்சுதான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். என் நிலைமை உனக்கு புரியும், நீயும் என்ன புரிஞ்சுக்குவ.